அனானிவர்சிட்டி கொஸ்டின்ல எந்த மாதிரி பேட்டர்ன்ல வரும்னு பார்க்கலாம். ஃபார் அப்ளைட் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்க்கு சிஇ 3401. ஸோ இப்போ நீங்க யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 11A என்ன கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பைப் ஃப்ளோ அண்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இது வந்து நமக்கு 2 மார்க்ல கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 6 மார்க் 8 மார்க்ல நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ என்னென்ன ஃப்ளோலாம் இருக்குது, ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ, நெக்ஸ்ட் யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வித் டயக்ராமோட படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நீங்கள் என்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோ படிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஃபார் ஓப்பன் சேனல் ஆஸ் வெல் அஸ் க்ளோஸ்டு சேனல். ஓகேவா? ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து சப் கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு இருக்கிற டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனோட நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இல்ல நீங்க 11B ஃபோக்கஸ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா ஸோ செஸஸோடைய ஈக்குவேஷன் படிக்கணும். ஸோ அதுல டெரிவேஷனும் நீங்க படிக்கணும், ப்ராப்ளமும் நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் மேனிங்ஸ் ஈக்குவேஷன், அதனுடைய டெரிவேஷனும் நீங்க படிக்கணும், அதனுடைய ப்ராப்ளமும் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா பெஸ்ட் ஹைட்ராலிக் செக்ஷன். ஓகேவா? இது நார்மலா வந்து ஹைட்ராலிக் செக்ஷன் நீங்க நார்மலா வந்து ரெக்டாங்குலர் சேனல், நெக்ஸ்ட் வந்து ட்ரெபிசாய்டல் சேனல், ட்ரையாங்குலர் சேனல் படிச்சிருப்பீங்க. அதுல பெஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஹைட்ராலிக் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல இருக்கிற டெரிவேஷன் பார்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 4 சேனலுக்குமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல 13 மார்க் வந்து ஸ்பெசிஃபிக்கா நமக்கு கேட்கணும் அப்படின்னா ட்ரெபிசாய்டல் சேனல் இருந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா அதனுடைய டெரிவேஷன் பார்ட் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸ். இதுல நமக்கு 2 மார்க்கு ஒரு சிம்பிள் கிவன் டேட்டா கொடுத்து அதனுடைய ஸ்பெசிஃபிக் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணாங்க அதனுடைய டெரிவேஷனும் படிச்சுக்கோங்க, ஆஸ் வெல் அஸ் அதனுடைய ப்ராப்ளமும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தளவுல. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் நீங்க படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ ஈக்குவேஷன் ஃபார் கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட்ல தான் உங்களுக்கு ரேபிட்லி வேரிட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த யூனிட் பொறுத்தளவுல நீங்க வந்து கிராஜுவலி வேரிட் ஃப்ளோடைய ஈக்குவேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர் சர்ஃபேஸ் ஃப்ளோ ப்ரொஃபைல் கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த ப்ரொஃபைல் கிளாசிஃபிகேஷன் அப்படி வரும்போது அதில் ஹைட்ராலிக் ஸ்லோப், ஹைட்ராலிக் கர்வ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் இருக்கிற டயக்ராம்ஸ் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 12B படிக்கணும் அப்படிங்கிறவங்க ஸோ ப்ரொஃபைல் டிட்டர்மினேஷன். இந்த ப்ரொஃபைல் டிட்டர்மினேஷன் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அது டைரக்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, நியூமெரிக்கல் மெத்தட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த நியூமெரிக்கல் மெத்தட்ங்கிற வரும்போது மேபி இதுல ப்ராப்ளம் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்புமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் கிரேட்ஸ். ஸோ சேஞ்சஸ் இன் கிரேட்ஸ் பார்க்கும்போது ஸோ அதுக்குன்னு ஒரு சர்டைன் கிரைட்டீரியா இருக்கும். அந்த கிரைட்டீரியா இருந்தா என்னென்ன மாதிரி கிரேட்ஸஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து 12A வந்து நீங்க எப்படி கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ படிக்கிறீங்களோ அதே மாதிரி 13A நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரேபிட்லி வேரிட் ஃப்ளோ உடைய டெரிவேஷன் பார்ட் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் பார்ட்டையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க கிராஜுவலி வேரிட் ஃப்ளோக்கு டெரிவேஷன் அஸ் வெல் அஸ் ப்ராப்ளமும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 13A செகண்ட் பார்ட் என்னன்னா ஹைட்ராலிக் ஜம்ப். கண்டிப்பா அந்த ஹைட்ராலிக் ஜம்ப்ல ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்கலாம். ஸோ சப்போஸ் 13A கேட்கணும் இல்ல தியரி பார்ட்லாம் வேண்டாம், ப்ராப்ளம் கேட்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் வச்சு கண்டிப்பா ப்ராப்ளம் கேட்கறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதோட டெரிவேஷன் பார்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் அதனுடைய ப்ராப்ளம். அதுல வந்து டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கும் ஒரு டேப்லோ காலம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை அப்படி படிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஹைட்ராலிக் ஜம்போடைய டைப்ஸும் நீங்க என்ன பண்ணணும் படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 13B கான்சென்ட்ரேட் பண்றவங்க எனர்ஜி டிசிபேஷன். ஸோ அதுல 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சர்ஜஸ். ஸோ இதுல வந்து சும்மா ஒரு தியரி மாதிரி ஒரு பார்ட் மாதிரி இருக்கும், அதில் வித் டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து 8 மார்க் அப்படி இல்லைன்னா
சப் சப்டிவிஷன் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சட்ஜஸ். சட்ஜஸ்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் சட்ஜஸ் அப்படி இருக்கு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ 14A பார்த்தீங்க அப்படின்னா டர்பைன்ஸ். கண்டிப்பா எக்ஸ்பிளைன் எனி ஒன் டர்பைன் அப்படின்னு கூட ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது 2 டர்பைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த 5 டைப் ஆஃப் டர்பைனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ நல்லா டயக்ராம்லாம் நல்லா வரைஞ்சிட்டு அதனுடைய பார்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பார்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு ஸோ அதனுடைய அது எப்படி ஒர்க்கிங் ஆகுது, ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ்லாம் எழுதுங்க. ஓகேவா? ஸோ டர்பைனில் இந்த எல்லா டர்பைனையும் படிக்கணும். ஸோ பெல்டான் வீல எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பிரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைனில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆர்கே பன்சாலில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அதில் இருக்கிற ப்ராப்ளம்லே நீங்கள் என்ன பண்ணுங்க நல்லா பாருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இல்லை 14B கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க அந்த டிராஃப்ட் டியூப் இல்லை ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும். ஒரு டியூப் மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதில் 2 மார்க்கும் கேட்கலாம். அப்படின்னா அந்த 8 மார்க்ல 6 மார்க்ல கூட இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிராஃப்ட் டியூப் வந்து கேட்பாங்க. இந்த கேவிடேஷன் கண்டிப்பாக 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ டர்பைன். டர்பைன் எப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஒரு தியரி பார்ட் மாதிரி இருக்கும். படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இந்த மினிமம் ஸ்பீட் டு ஸ்டார்ட் த பம்ப். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை கண்டினியூ பண்ணி தான் இந்த மினிமம் ஸ்பீட் டு ஸ்டார்ட் த பம்ப் அந்த டெரிவேஷன் பார்ட் வரும். ஸோ ரெண்டுமே படிச்சு அந்த டெரிவேஷன் படிச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராப்ளம்ல கண்டிப்பாக இந்த மினிமம் ஸ்பீட் டு ஸ்டார்ட் த பம்ப் வச்சு கண்டிப்பாக ப்ராப்ளம் கேட்கறதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை அந்த ப்ராப்ளம் பார்க்குறவங்க இந்த மினிமம் ஸ்பீட் டு ஸ்டார்ட் த பம்ப் வச்சு ப்ராப்ளமும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 15A படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்போடைய டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் கண்டிப்பாக எழுதியாகணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஸோ 15A சென்ட்ரிஃபிகல் பம்ப் படிங்க. 15B நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை ப்ராப்ளமும் இருக்குது, தியரி இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி இங்கேயும் இந்த மினிமம் ஸ்பீட் டு ஸ்டார்ட் த பம்ப் மேக்ஸிமம் இதை நீங்கள் படிச்சாலே இங்கேயும் எழுதிடலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கேவிடேஷன் இன் பம்ப் கண்டிப்பாக 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கேவிடேஷன் அப்படி கேட்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த கேவிடேஷன் ஸோ பார்த்துக்கோங்க. அது டர்பைன்ல எப்படி கேவிடேஷன் இருக்குது, பம்ப்ல இங்கே எப்படி கேவிடேஷன் இருக்குது சொல்லி ஒரு 2 மார்க் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டி ஸ்டேஜ் பம்ப். அதில் வந்து டெரிவேஷனும் இருக்கும். அதை சும்மா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் கேட்கறதா இருந்தா கேட்கணும் அப்படின்னா மேபி இதில் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் சென்ட்ரிஃபியூகல் பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க மல்டி ஸ்டேஜ்ல ஒரு 1 ஆர் 2 ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 15B கான்சென்ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா ரெசிப்ரோகேட்டிங் உடைய அதனுடைய டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. டிராயிங் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் வச்சு நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்லிப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் டயக்ராம் அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒன்று என்னென்னு நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது 6 மார்க் 8 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்து ஏர் விசில். கண்டிப்பாக அதில் 2 மார்க் கேட்பாங்க. 4 மார்க்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ நல்லா பண்ணுங்க. மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் டெரிவேஷன் பார்ட் இருக்குது, நல்லா எனக்கு ப்ராப்ளம் வராது, தியரி நல்லா வரும்னா ஸோ எங்க மேக்ஸிமம் தியரி இருக்குது பார்த்து படிங்க. இந்த இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் போத் தியரியும் கேட்பாங்க, ப்ராப்ளம் கேட்பாங்க அண்ட் ஆல்சோ டெரிவேஷனும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.